மனித சமுதாயத்தில் உறவாடினா செல்லோன்றோம். நம்மளை உதறி தள்ளினா அவங்க மேலே வெறுப்பை காட்டி நம்ம சில வார்த்தைகளை உதிர்க்கிறோம். ஆக மனிதனுடைய எதிர்பார்ப்பு நமக்கு சந்தோஷத்தை தருவதாக மட்டுமே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைதான் இந்த பூலோகத்தில் இருக்குது. சந்தோஷம் எங்கிருந்து வரும்? ஒருத்தர் நம்மளை பாராட்டினா வரும். நம்ம எதிர்பார்க்காம நமக்கு ஒரு பெருந்தொகை கையில் கிடைச்சா வரும். அதே நேரத்தில் நாம் நமக்கு விரும்பியவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு செயலில் ஒரு சந்தோஷம் வரும். இந்த சந்தோஷ நிலை நமக்கு எப்போதும் நிலைத்திருக்கணும்னா நாம் என்ன பண்ணணும்? முற்பிறவி பயனா இப்பிறவியின் பயனான்னு சிந்திக்கணும். சிந்திப்போமா?